நம்ம அம்மா நல்லது செஞ்சாலும் நன்றியே இருக்க மாட்டேங்குது. ஏமா? யாரு உன் ஃப்ரெண்டா? ஆமாம்மா, நான் கொடுத்தது எல்லாத்தையும் அவன் வாங்கிட்டு மேம் கிட்ட போய் மாட்டி விட்டான். ஒரு ஊர்ல பணக்கார ஒருத்தர் 2 பெரிய பெரிய நாய் வளர்த்துட்டு இருந்தாராம். சாயங்காலம் போகல எப்பயுமே வாக்கிங் கூட்டு போவாராம். இதை டெய்லி ஒரு திருடன் வாட்ச் பண்ணிட்டே இருந்தானா. ஒரு நாள் அவர்கிட்ட டைரக்டா போயிட்டு, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உங்க வீட்டுல வந்து கண்டிப்பா திருடுவேன், இது ஓப்பன் சேலஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டானா. 2 நாய் இருக்குல்ல, எப்படி திருட முடியும்? ஒரு நாள் காலையில அதே திருடன் பை நிறைய நகையும் பணத்தோட, நான் சொன்ன மாதிரியே உங்க வீட்டுல திருடின்னு பாத்தீங்களா அப்படின்னு வந்து நின்னானா. இது எப்படிமா முடியும்? அவருக்கும் அதே தான் சந்தேகம் வந்திருக்கு. எப்பா, நீ திருடினது எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ, ஆனா நீ எப்படி திருடினு மட்டும் சொல்லிட்டு போ அப்படின்னு கேட்டாராம். நீங்க நாய்க்கு என்ன போடுவீங்க அப்படின்னு அவன் கேட்டானா. அதுக்கு அவரு சிக்கனு மட்டனு அதெல்லாம் போடுவோம்ப்பா அப்படின்னு சொன்னாராம். நான் என்ன போட்டேன் தெரியுங்களா, அதுக்கு ரொம்ப பிடிச்ச மத்தி மீன் போட்டேன், அதனால தான் நான் திருடக்குள்ள அதுங்க கத்தவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டானான். அந்த நாய்க்கு கொஞ்சம் கூட நன்றியே இல்லையாமா? அந்த 2 நாய்களையும் நடு வீட்டுல நிக்க வச்சு காலிலே விழுந்து, இவ்வளவு நாள் என் கூட இருந்தோம், உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாமே போச்சு அப்படின்னு வருத்தப்பட்டாராம். அப்புறம் என்னமாச்சு? அந்த 2 நாய்களுக்கும் தப்பு பண்ணணும்னு புரிஞ்சிருச்சு. 9 நாள் சாப்பிடாம இருந்து ஒரு நாய் செத்துடுச்சான். 11 நாள் சாப்பிடாம இருந்து இன்னொரு நாய் செத்து போச்சான். நாய் நன்றி எழுதுன்னு சொல்றோம், அதுங்களே எப்படின்னா மனுஷங்க எப்படி இருப்பாங்க சொல்லு. அதுக்குதான் இந்த கதையை சொன்னேன். ஏன்பா படிக்கட்டுல தண்ணி ஊத்துற? அப்பதானே வினாண்டி கீழே விடுவாங்க. உழுவாங்களா? ஏன்பா அப்படி பண்ற? தப்பு இல்ல. இது அவங்களால தானே உங்ககிட்ட திட்டு வாங்கின. நீ தண்ணி எடுத்துட்டு போயிருந்தல, வழியெல்லாம் தண்ணி சிந்திருந்தது, அதை பார்க்காம நான் வழிக்கு கீழே விழுந்துட்டேன். தெரியுமா உனக்கு? நீங்க ஊண்டிக்கலாம், எனக்கு தெரியாதுமா. அவங்க கீழே விழுந்துருவாங்கன்னு தான் தண்ணி ஊத்துனேன், ஆனா நான் ஊந்துட்டேன். பத்தியா, நம்ம யாருக்காவது கெடுதல் நினைச்சா நம்மள சார்ந்தவங்களுக்கு தான் அந்த கெடுதல் போய் முடியும். சாரிம்மா, இதுக்கப்புறம் நான் அப்படி பண்ண மாட்டேன். முதல்ல அங்க போய் மேட்டை போடு, வேற யாராவது ஊந்துட்டு போறாங்க. ஏன்க்கா விழுந்துட்டேன்னு போய் சொன்னீங்க? குழந்தைங்க எப்பயுமே ஈர மண்ணு மாதிரிடா, அதுல என்ன விதைக்கிறோமோ அதுதான் அறுவடை செய்ய முடியும். நம்ம நல்ல விஷயங்களை விதைச்சா அவங்க நல்ல மனுஷங்களா வளருவாங்க. போய் சொன்னா தப்பு இல்ல. மத்தவங்களுக்கு கெடுதல் செய்யணுன்ற எண்ணத்தை அவன் மனசுல இருந்து முதல்ல எடுக்கணும். அதனாலதான் நான் விழுந்துட்டேன்னு போய் சொன்னேன். நேத்து நைட்டு ஒரு 8:45 இருக்குங்க, வீட்டுல இருந்து கால் வந்தது. வீட்டு வாசல்ல 10 பொம்பளைங்க குடிச்சிட்டு அரசாங்கம் பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்ட்டு. ஏன் எனக்கு கால் வந்ததுன்னா, அந்த 10 பொம்பளைல ஒரு பொண்ணு எங்க வீட்டுல குடியிருக்கிற பொண்ணுங்க. எனக்கு வினவு தெரிஞ்சு 10 பொம்பளைங்க குடிச்சிட்டு ரோட்ல சண்டை போடுறத நான் பார்த்ததே இல்லைங்க. அந்த சுச்சுவேஷன் நேர்ல பார்த்தோன்னே எனக்கு என்ன பண்றதே தெரியலைங்க. நான் 100 கால் பண்ணி, சார் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, இங்க 10 பொம்பளைங்க குடிச்சிட்டு ரகலை பண்றாங்க, கொஞ்சம் சீக்கிரம் வந்து ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்படின்னு சொன்னேன். லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து உடனே 3 போலீஸ்காரங்க வந்துட்டாங்க ஸ்பாட்டுக்கு. ரொம்ப நாளையா அந்த போலீஸ்காரங்க சமாதானப்படுத்தி பாக்குறாங்க, ஒன்னும் நடக்கல. ஒரு வழியா அதுங்களாம் சமாதானப்படுத்திட்டு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் என்கிட்ட கொடுத்துட்டு, ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஏன் இந்த விஷயத்த நான் உங்க கூட ஷேர் பண்றேன்னா, ஒரு வீடை வாடகைக்கு ஓடுறதுக்கு முன்னாடி தீர விசாரிச்சுட்டு வாடகை கொடுங்க. இத்தனை வருஷத்துல நான் அந்த மாதிரி பிரச்சனையா ஃபேஸ் பண்ணதே இல்லைங்க. ஆம்பளைங்க குடிச்சிட்டு ரோட்ல ஊழ்ந்து கிடக்கிறத பார்த்துருக்கோம். பொம்பளைங்கெல்லாம் குடிச்சிட்டு ரோட்ல சண்டை போறது இப்பதாங்க பாக்குறேன். அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே பயமா இருக்கு. இந்த ஜென்ரேஷனே இப்படி இருக்கே, இவங்களுக்கு அடுத்த வர ஜென்ரேஷன் எப்படி இருக்க போகுதுன்னு தான் தெரியல. ஹோம்ஒர்க் நோட் டேபிள் மேல வச்சிருக்கேன். டெஸ்ட் எழுதிட்டேல, நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். பெண் பார்க்கணும். பெண் இங்க இருக்கு பாருங்க. ஏங்க என் பிள்ளையோட கிளாஸ் ஒர்க் நோட்ல எழுதுறீங்க, எழுதுறதுக்கு ஒரு வார்த்தை கேட்கலாம்ல. சாரிக்கா, பார்க்கல, டிராயிங் நோட் பார்க்கணும். நேரா போய் லெஃப்ட் திரும்புங்க, இருக்கு பாருங்க. A few moments later. இது பில் போடுங்க. ஒரே நிமிஷம் பில்ல சேவ் பண்ணிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் பில் போடுங்க, நிக்கவே முடியல, ஒரே புழுங்குது. எங்க ஏசி ஓடுது, ஃபேன் ஓடுது, இன்னுமா புழுங்குது? 70 ரூபா ஆச்சு. இன்னங்க காசு பயங்கரமா புழுங்குது, இல்ல வேற ஏசி வேற ஓடுதா? ஏமா இப்படி பேசுறாங்க? சில பேர் எதுவுமே சொல்ல மாட்டாங்க, சில பேர் காரணமே இல்லாத குறை சொல்லுவாங்க. அது அவங்கவுங்க இயல்புப்பா. யாரோட குணத்தையும் யாராலையும் மாற்ற முடியாது, அவங்களே மாத்திக்கிட்டாதான் உண்டு. நீங்க கேட்டதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். குழந்தைக்கு தொட்டில் மட்டும் பார்க்கலாம், வரீங்களா? கொஞ்சம் சீக்கிரம் காட்டுறீங்களா? என் பொண்ணு குழந்தையோட கார்ல உட்காந்துருக்குறா, குழந்தை அழ ஆரம்பிச்சிடும். அக்கா ஜெராக்ஸ் எடுக்கணும். 2 நிமிஷம் வெயிட் பண்ணீங்களா? அவங்க தொட்டில் இருக்கிற இடத்த மட்டும் காட்டிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் சீக்கிரமா எடுத்து கொடுங்கக்கா. உடனே வந்துடுறேன்டா. நீங்க கூட வரீங்களா? லேட் ஆகுமாப்பா? 1 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, வந்துருவாங்க. ஆமா, ஜெராக்ஸ் இருக்க ஒருத்தங்க நின்று இருந்தாங்கல்ல, அவங்க எங்கப்பா? அவங்களுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு எப்பயோ போயிட்டாங்கம்மா. போயிட்டாங்களா? ஏன்பா ஒரு கடைக்கு வந்து 2 நிமிஷம் வெயிட் பண்ணக்கூடாது? இந்த வேகாத வெயில் இன்னொரு கடையை கண்டுபிடிச்சி ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு எப்படி 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகுமே? நான் சொன்னம்மா, ஆனா அவங்க கேட்கல. 1/2 மணி நேரம் அலையறதுக்கு கூட அவங்க ரெடியா இருக்காங்க, ஆனா 2 நிமிஷம் வெயிட் பண்ண அவங்க ரெடியா இல்ல. விடு, வேணும்னா அவங்களே வருவாங்க.